ஹரி ஓம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய திருநெல்வேலி என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். அதாவது நெல்லைனா திருநெல்வேலியில் காவல்புரை தெரு, அதாவது சிறைச்சாலை என்ற தெரு உள்ளது. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டார்கள். மேலை வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு என்று உள்ளது. கூலம்னா தானியம். அக்கச்சாலை என்பது அணிகலன்கள், பொற்காசுகள் உருவாக்கும் இடம். அதை உருவாக்குபவர்கள் வாழ்ந்த பகுதி. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்ற தெரு உள்ளது. பேட்டைனா வணிகம் நடைபெறும் இடம். பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் வரவேற்ற இடம் திருமங்கை நகர் எனவும் வழங்கப்படுகிறது. நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாதனின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பேரில் வீரராகவபுரம் எனவும், அவரது துணைவியார் பேரில் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகிறது. பாளையங்கோட்டை, உக்கரன்கோட்டை, செங்கோட்டை போன்ற பல கோட்டைகள் இருந்ததற்கு சான்றுகள் உள்ளன. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர். சங்க புலவர்கள் மாரோகத்து நப்பச்சலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராஜ பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலியில் பிறந்தவர்கள். அயல்நாட்டு அறிஞர்கள் ஜி.யு. போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோர் இங்கு தங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தனர். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும், கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் உள்ளது. இவ்விரண்டையும் இரட்டை நகரங்கள் என்பர். பாளையங்கோட்டையில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அதை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் முதுமக்கள் தாழிகள் உள்ளன. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. முன்பு திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்ற பெயர் இருந்தது. வேணுவனம் என்றால் மூங்கில் காடு என்று பொருள். மூங்கில் நெல் அதிகமாக விளைந்ததால் நெல்வேலி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கூறுவர். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.